வணக்கம். ஒருத்தரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு உபசரிக்கிறதுங்கிறது வெறும் சாப்பாடு போடுற விஷயம் மட்டும் இல்லைங்க. அது ஒரு பெரிய கலை. பல 100 வருஷமா போற்றப்படுற அந்த கலையோட ரகசியங்கள் நம்ம தமிழ் இலக்கியத்துல ஒரு 16ஆம் நூற்றாண்டு காப்பியத்துல ஒழிஞ்சிருக்கு. வாங்க, அதை இன்னைக்கு நாம சேர்ந்து தேடி பார்ப்போம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தாளியா போறீங்க, இல்ல உங்க வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எது உங்களை ஆஹா என்ன ஒரு வரவேற்பு அப்படின்னு நினைக்க வைக்குது? அந்த ஒரு உண்மையான கனெக்ஷன் அது எப்படி வருது? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. நாம இப்ப யோசிக்கிற இந்த கேள்விக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் இலக்கியத்துல ஒரு சூப்பரான பதில் இருக்கு. அந்த பழங்காலத்து பொக்கிஷத்தை தான் நாம இப்போ திறக்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துடலாம். முதல்ல இந்த வழிகாட்டு எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த முக்கியமான 9 விதிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதை எழுதின அந்த கவிஞர் மன்னர் யாரு, தமிழ் இலக்கியத்துல இதோட இடம் என்னங்கிறதையும் கடைசியா பார்க்கலாம். வாங்க, நம்ம பயணத்தை நேரா 16ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு போலாம். அப்போ எழுதப்பட்ட ஒரு பெரிய காவியத்துல தான் விருந்தோம்பலுக்கான அற்புதமான ஒரு வழிகாட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த காவியத்தோட பேரு தான் காசி காண்டம். பேரை கேட்டதும் இது காசி நகரத்தை பத்தி மட்டும்தானே நினைக்காதீங்க. அதுக்கும் மேல ஒரு மனுஷன் எப்படி குடும்பத்துல, வெளியில, ஆன்மீகத்துலன்னு எல்லா இடத்துலயும் சரியா, அதாவது அறத்தோட வாழணும்னு ரொம்ப அழகா சொல்லுது. இந்த பெரிய காவியத்துல எத்தனையோ பாடல்கள் இருக்கு. ஆனா அதுல ஒரே ஒரு பாட்டு, ஆமாங்க ஒரே ஒரு பாட்டு மட்டும் இந்த விருந்தோம்பல்ங்கிற கலையை பத்தி அவ்வளவு துல்லியமா சொல்லுது. நம்ம இன்னைக்கு முழுசா அலச போறது அந்த ஒரு பாட்டை தான். சரி, இப்போ அந்த பாட்டுல சொல்லப்பட்ட அந்த 9 முக்கியமான விதிகளை ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒரு விருந்தினரை எப்படி வரவேற்கணும்னு சொல்ற ஒரு முழுமையான வழிகாட்டி இது. 9 இந்த நம்பர் தான் ரொம்ப முக்கியம். இந்த 9 விஷயங்களும் ஒன்னா சேரும்போது தான் வீட்டுக்கு வர்ற ஒரு விருந்தினர் அடடா நம்மள எவ்வளவு மதிக்கிறாங்க அப்படின்னு மனசார உணர்வார். இதுதான் அந்த 9 விதிகள். ஒருத்தர் வீட்டுக்குள்ள வர்றப்போ பாராட்டுறதுல ஆரம்பிச்சு அவங்க கிளம்பும் போது வழி அனுப்புற வரைக்கும் பாருங்க, ஒவ்வொரு படியும் எவ்வளவு நுணுக்கமா இருக்கு. இதை நாம இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வரவேற்பு, உபசரிப்பு, அப்புறம் வழி அனுப்புதல்னு 3 பாகமா பிரிச்சு பார்க்கலாம். சரி, முதல் 3 விதிகள் இது எல்லாமே முதல் சந்திப்பின் முக்கியத்துவத்தை பத்தினதுதான். அதாவது விருந்தினர் வந்த உடனே அவரை மனசார பாராட்டுறது, இனிமையா பேசுறது, அது ரொம்ப முக்கியமா ஒரு சிரிச்ச மலர்ந்த முகத்தோட அவரை பாக்குறது. இந்த 3ம் சரியா அமைஞ்சிட்டாலே போதும், பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. விருந்தினர் வீட்டுக்குள்ள வந்ததும் அவரை வரவேற்று அவர் முன்னாடி ஒரு சின்ன மரியாதையோட நிக்கணும். அப்புறம் அவருக்கு சந்தோஷம் தர்ற மாதிரி பேசணும். இதெல்லாம் எதுக்குன்னா, நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவர்னு நம்ம சொல்லாம சொல்றதுக்கு தான். குறிப்பா அவங்க முன்னாடி நம்ம பணிவா நிக்கிறது நம்மளோட மரியாதையா அப்படியே காட்டிடும். கடைசியா வழி அனுப்புறது. அவங்க இருக்கும்போது அவங்க பக்கத்திலேயே உட்காந்து பேசணும். அவங்க கிளம்புறப்போ வாசல் வரைக்கும் கூடவே போய் வழி அனுப்பணும். போகும்போது கூட சில நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பணும். பாத்தீங்களா, வரவேற்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வழி அனுப்புறதும் முக்கியம்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. சரி, எவ்வளவு ஒரு அருமையான விஷயத்த சொன்ன அந்த ஆளு யாரு, அந்த மேதை யாரு? வாங்க, இப்போ இந்த கலைய பத்தி பார்த்தது போதும், இத உருவாக்குன கலைஞரை பத்தி பாப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜா, ஒரு நாட்டை ஆள்றவர், மனுஷங்க பீச்ல இருக்கிற உறவுகளோட சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் எப்படி இவ்ளோ அழகா எழுதியிருக்க முடியும்? யாருங்க அவர்? வாங்க, அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவரோட பேருதான் அதிவீர ராமபாண்டியர். ஒரு கவிஞர் மன்னர்னு இவரை சொல்லலாம். ஆமாங்க, ஒரு பக்கம் அவர் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா, இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய தமிழ் புலவர். ராஜாவோட அதிகாரமும் ஒரு கவிஞனோட மனசும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இவர் இருந்திருக்காரு. அதிவீர ராமபாண்டியர் சும்மா பேருக்கு ராஜா இல்ல, அவர் கொற்கைய ஆண்ட அரசர். அவருக்கு சீவலமாறன்னு ஒரு பட்டப்பேரும் இருந்துச்சு. நாம இப்ப பார்த்த காசிகாண்டம் மட்டும் இல்ல, வெற்றி வேர்க்கைன்னு இன்னொரு புகழ்பெற்ற அறநூலையும் இவர்தான் எழுதியிருக்கார். இதுவே அவரோட திறமைக்கு ஒரு பெரிய உதாரணம். அதிவீர ராமபாண்டியரோட பங்களிப்புங்கிறது இந்த ஒரு பாட்டோடையோ இல்ல இந்த ஒரு புத்தகத்தோடையோ முடியல. அவரோட படைப்புகள் எல்லாமே தமிழ் இலக்கியத்தோட ஒரு பெரிய பாரம்பரியத்தோட ஒரு அங்கம். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, காசிகாண்டம், வெற்றி வேர்க்கை மட்டுமில்ல, நைடதம், லிங்க புராணம், கூர்ம புராணம்னு பெரிய லிஸ்டே இருக்கு. அவர் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருக்கணும், தமிழ் மேல அவருக்கு எவ்வளவு காதல் இருந்திருக்கணும்னு இதை பார்க்கும்போதே நமக்கு புரியுது இல்லையா? சோ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிவீர ராமபாண்டியர் எழுதின எல்லா படைப்புகளுக்கும் அடிநாதமா இருந்தது அறம்ங்கிற ஒரு விஷயம்தான். அதாவது எப்படி ஒரு நேர்மையான சரியான வாழ்க்கைய வாழணுங்கிற தத்துவம் தான் அவரோட எழுத்து முழுக்க நிறைஞ்சிருக்கு. நாம இப்ப பார்த்த இந்த விருந்தோம்பல் கூட அந்த அறத்தோட ஒரு வெளிப்பாடுதாங்க. சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. நோட்டிபிகேஷன், டெக்ஸ்ட் மெசேஜ்னு டிஜிட்டல் உலகத்துல வாழ நாம ஒரு மனுஷனை நேர்ல பார்த்து அவங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஒரு புன்னகையோட பேசி வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்புற இந்த சின்ன சின்ன ஆனா ரொம்ப அர்த்தமுள்ள விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டோமா? இத்தனை 100 வருஷம் கழிச்சும் இந்த பழைய விதிகள் இன்னைக்கும் நமக்கு தேவையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. வணக்கம். ஒரு பழைய இலக்கிய பாடல்ல இருக்கிற மொழிக்குள்ள எப்படி ஒரு இசை ஒளிஞ்சிருக்குன்னு நாம தெரிஞ்சுக்க முடியுமா? வாங்க, 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு அற்புதமான தமிழ் கவிதையோட தாள நயத்துக்குள்ள நாம ஒரு பயணம் பண்ணலாம். இதுக்கு ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. சந்தம், அதாவது ஒரு தாளக்கட்டு இருந்தாதான் ஒரு பாட்டுக்கு உயிர் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தாளம் இல்லைன்னா அது வெறும் வார்த்தைகளாதான் இருக்கும். அந்த தாளம் தான் அதுக்கு ஒரு உயிர்ப்பை கொடுக்குது.
சரி, இந்த சந்தத்தோட சக்தி சாதாரணமானதில்ல. நம்ம நாட்டுப்புற பாடல்கள்ல இருந்து பெரிய பெரிய இலக்கியங்கள் வரைக்கும் இந்த தாளம் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை சும்மா தலையை அசைக்கிறதுக்கு கூட சந்தம் அமைச்சு பாடின ஒரு தனித்துவமான இலக்கிய வகையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த இலக்கிய வகை பேரு தான் பிள்ளை தமிழ். இது தமிழ்ல இருக்கிற 96 சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஒரு கடவுளையோ ராஜாவையோ இல்ல ஒரு பெரிய தலைவரையோ ஒரு குழந்தையா கற்பனை பண்ணி அவங்களோட குழந்தை பருவத்தை ரொம்ப அழகா கொண்டாடி பாடுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது சும்மா ஏதோ ஒரு பாட்டு இல்ல. இதுக்குன்னு ஒரு செம்ம ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு குழந்தையோட வாழ்க்கைய 10 ஸ்டேஜா, அதாவது 10 பருவங்களா பிரிச்சு ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 பாட்டுன்னு மொத்தம் 100 பாடல்கள் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 2 வகை இருக்கு. ஆண் குழந்தைய வெச்சு பாடுனா அது ஆண் பார் பிள்ளை தமிழ். அதே ஒரு பெண் குழந்தைய வெச்சு பாடுனா அது பெண் பார் பிள்ளை தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கவிதை ஆண் பார் பிள்ளை தமிழ் வகையைச் சேர்ந்தது. சரி, வாங்க இப்போ நாம நேரடியா அந்த கவிதைக்குள்ளேயே போயிடலாம். அந்த பாடலோட பேரு ஆடுக செங்கீரை. அதோட ஒவ்வொரு வரியிலயும் இருக்கிற அழக நாம ரசிக்கலாம். செங்கீரை பருவம்னா என்ன தெரியுமா? ஒரு 5-6 மாச குழந்தை இருக்கும் இல்லையா? அந்த வயசுல அதோட தலை ஒரு கண்ட்ரோல் இல்லாம மெதுவா ஆடும். காத்துல ஒரு செங்கீரை செடி ஆடுற மாதிரி ரொம்ப மென்மையா இருக்கும். அந்த அழகான அசைவை வச்சு பாடுறதுதான் செங்கீரை பருவம். இப்போ கவிதைக்குள்ள போலாம் வாங்க. கவிஞர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க. குழந்தையோட கால்ல இருந்து. குழந்தையோட பொன்னான திருவடிகள்ல இருக்கிற சின்ன சின்ன கிங்கினிகளும் சிலம்பும் ஒன்னா சேர்ந்து ஆடட்டும்னு சொல்றாரு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த ஓசையும் அசைவும் எவ்வளவு அழகா இருக்கும். அப்போ அந்த இனிமையான சத்தத்துக்கு காரணம் 2 நகைகள். ஒன்னு கின்கினி, அதாவது சின்ன சின்ன மணிகள் கொண்டது. இன்னொன்னு சிலம்பு, அதுக்குள்ள பரல்கள் இருக்கும். இது 2 சேர்ந்துதான் அந்த தாளத்தை உருவாக்குது. ஓகே, கால்ல இருந்து அப்படியே மெதுவா மேல வந்தா அடுத்து நம்ம பாக்குறது குழந்தையோட இடுப்பு. இடுப்புல கட்டியிருக்கிற அரைஞான் கயித்துல இருக்கிற மணிகளும் நல்ல பளபளன்னு மின்னுகிற அரவடமும் சேர்ந்து ஆடட்டோன்னு பாடுறாரு. குழந்தையோட இடுப்புல ஆடுறது இந்த 2 நகைகள் தான். மணிகள் கோர்த்த அரைஞான், அப்புறம் ஒளி வீசுற அரைவடம். கவிதா இதோட நிக்கல. குழந்தையோட மெத்துன்னு இருக்கிற தொப்ப அசைறதையும் நெத்தில வச்ச புட்டும் வட்டமான சுட்டியும் சேர்ந்து ஆடுறதையும் சொல்றாரு. ஒவ்வொரு அசைவையும் அழகா வர்ணிக்கிறாரு பாருங்க. அடுத்து நாம வர்றது காதுகளுக்கு. காதுல போட்டிருக்கிற கம்பியால செஞ்ச குண்டலங்களும் குடைகளும் சேர்ந்து ஆடட்டும்னு சொல்றார். அந்த நகைகளோட அசைவு குழந்தையோட தலையசைவோட சேர்ந்து ஒரு தாளத்தை உருவாக்குது. அப்போ உச்சி கொண்டையில் இருக்கிற முத்து, தலையணி சூளி, காதில் ஆடுற குண்டலம், குள, இதெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தையோட தலை முதல் கால் வரைக்கும் இருக்கிற நகைகளோட ஆட்டத்தை நம்ம கண் முன்னாடி ஒரு படமாவே கொண்டு வந்து நிறுத்திடுது. இவ்ளோ வர்ணனைகளுக்கும் பிறகு கவிதையோட கிளைமேக்ஸ் எங்க வருது தெரியுமா? கவிஞர் நேரடியாவே அந்த குழந்தைகிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. பழைய வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்கிற முருகலே, உன்னோட பவளம் மாதிரி அழகான உடம்பும் ஆட நீ செங்கீரை ஆடு அப்படின்னு பாடி முடிக்கிறார். இவ்ளோ அழகா ஒரு கவிதைய நம்ம ரசிச்சோம் இல்லையா? சரி, இதை எழுதுனது யாரு இந்த குமரகுருபரர்? அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குமரகுருபரர் வாழ்ந்தது 17ஆம் நூற்றாண்டுல. அவர் தமிழ், சமஸ்கிருதம், இந்துஸ்தானின்னு பல மொழிகள்ல பெரிய புலவர். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மாதிரி நிறைய ஃபேமஸான நூல்களை எழுதியிருக்கார். நாம இப்ப பார்த்த பாட்டு இருக்கு இல்லையா, அது அவர் எழுதின முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நூல்ல செங்கீரை பருவத்தோட 8வது பாட்டு. சரி, எல்லாத்தையும் இப்போ ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இந்த கவிதை ஏன் இவ்ளோ முக்கியம்? இன்னிக்கும் ஏன் இத பத்தி நம்ம பேசுறோம்? முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கவிதை ஒரு குழந்தையோட ரொம்ப ரொம்ப சாதாரண அசைவை வச்சு ஒரு பெரிய பக்தி உணர்வை வெளிப்படுத்துது. அதே சமயத்துல தமிழ் மொழியோட சொல்வளத்தையும் அந்த சந்தத்தையும் எவ்வளவு அழகா கொண்டாடுது பாருங்க. கடைசியா ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒரு குழந்தையோட சின்ன தலை அசைப்புல கடவுளையே பார்க்குற ஒரு இலக்கிய மரபுல இருந்து நாம என்ன கத்துக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.